வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க முத்து கையில நர்ச்சுமே மனோஜ்க்கு ஆபரேஷன் பண்ண அந்த செலவுக்கு உண்டான பில்லை கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. உடனே முத்துவுமே அந்த பில்லை வாங்கி பார்த்துட்டு அதுல 75,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை மறைக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையுமே என்ன ஆச்சுடா, ஏதோ பில்லா, பணம் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா முத்தும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, இது சின்ன பிள்ளை தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க முத்துவும் மீனாவும் அந்த பிள்ளை தனியா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய், உன்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் அண்ட் 15,000 ரூபாய் இருக்கு. இதை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே கடனை வாங்கி ஒருவேளை 75,000 ரூபாய் பில்லையும் கட்டிறாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் அண்ணாமலை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. விஜயாவும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நைட் ஃபுல்லா மனோஜ் பார்த்துக்கிறதுக்காக ரோகிணி அவங்க கூட இருந்து மனோஜ் கூட ரொம்பவே சென்டிமெண்டலா அட்டாச் ஆயிட்டு நீ கவலைப்படாத மனோஜ், எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்லி மனோஜ் தேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜும் இவருக்கு கண்ணுல அடிபட்டதுனால ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா தன்னால இதுக்கு மேல பார்க்க முடியாது போல இருக்கு. தான் கண்ணு மட்டும் போயிடுச்சுன்னா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே வந்து கவலைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க ரோகிணியுமே நீங்க கவலைப்படாதீங்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்க கூட இருக்கேன், எல்லாமே சரியா போயிடும், நான் எந்த நிலைமையிலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ்க்கு தைரியம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த பக்கம் காலையில விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அண்ணாமலை விஜயாவும் சேர்ந்துட்டு மனோஜ் பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் கிளம்பலாம்னு சொல்லி தயாராகுறாங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள மீனாவை பார்த்தா மீனாவை காணும். மீனாவை வீடு ஃபுல்லா தேடி தேடி பார்த்துட்டு மீனாவே அங்க இல்லன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட காலையில எல்லாரும் பட்டினியோட மனோஜ் பார்க்க போனோமா, காலையில அவ எதுக்கு அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா, ஒழுங்கா வீட்ல இந்த மாதிரி சமைக்கிற வேலையை முடிக்க வேண்டியதுதானே, அப்புறம் என்ன, அதைவிட அவளுக்கு என்ன பெரிய வேலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையும் எங்க பாரு விஜயா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இந்த மாதிரி மீனாவ பத்தியும் முத்துவ பத்தியும் பேசுறத நிறுத்திக்க, அவங்களும் வேலையை பார்க்கணும், உனக்கு அப்படி வேணும்னா நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதுதானே, நீ இவ்வளவு நேரம் தூங்கி எந்திரிச்சு லேட்டா வருவ, உனக்கு மீனை சமைச்சு வச்சுட்டு அவ வேலைக்கு போகணுமா, அவ எதுக்கு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயா இருந்துகிட்டு எனக்கு தெரியுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த முத்துக்கும் அந்த பூக்காரிக்கும் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க தானே, என் பையன் கண்ணுல அடிபட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான், ஹாஸ்பிடல்ல அவனுக்கு சமைச்சு நான் எடுத்துட்டு போகணும், இப்போ நாமளும் பட்டினியோட இருக்கணும், அவனும் பட்டினியோட இருப்பானா, இந்த சமையல் மட்டும் அங்க போய் சேரலைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ஸ்ருதியுமே இங்க பாருங்க ஆண்டி, நீங்க மீனாவை திட்டுறது ரொம்பவே தப்பு, மனோஜுக்கு அவங்க சமைச்சு வச்சிட்டாங்க, அங்க பாருங்க மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கேரியர்ல வச்சிருக்காங்க, அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம், நம்ம போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கு முக்கியமான வேலை கூட இருக்கும், நீங்க எதுக்காக அவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறீங்க, சொல்லப்போனா மனோஜுக்குமே இப்ப நீங்க சமைக்க கிடையாது,
இவங்க மீனாதானே சமைச்சிருக்காங்க, அப்புறம் எதுக்காக மீனாவை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க விஜயாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இங்க பாரு ஸ்ருதி, இந்த மாதிரி மீனாவை திட்டும்போது நீ குறுக்க வராத. அப்புறம் அதுக்கு பதிலா நீதான் திட்டு வாங்குவ அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ருதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ருதியுமே, இங்க பாருங்க, நான் எல்லாம் மீனா மாதிரி கிடையாது. கேட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியுமே இங்க விஜயா இருந்துகிட்டு, ஆமா ஆமா, உங்க இஷ்டத்துக்கு இந்த வீட்ல எல்லாரையும் ஃப்ரீயா விட்டதுனால தான் நீங்க இவ்வளவு தினம் விட்டா செயல்பட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் இருக்கட்டும், என் பையனுக்கு மட்டும் கண்ணு சரியாகிட்டு பாரு. அடுத்த வேலையா மீனாவை வேலையை விட்டு நிறுத்திட்டு வீட்ல முழு நேரமும் சமைக்கிற வேலைக்குத்தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையும் விஜயாவை பார்த்துட்டு, ஆமா விஜயா, இப்படி எல்லாம் பேசுறல. நேத்து உன் பையனுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு தெரியுமா? அந்த ஆபரேஷனுக்கு பணம் நீ எவ்வளவு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப விஜயாவும், பணமா? நான் எதுவும் கொடுக்கலையேங்க, நீங்க கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாரு, உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இங்க மனோஜோட கண் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பைசா கூட, அதாவது ஒரு பர்சன்ட் கூட நீ உன்னோட உழைப்பையும் போடல, உன் பணத்தையும் போடல. எதை பற்றியுமே நீ கவலைப்படாம உனக்கு உன் பையன் மேல அன்பு இருக்குன்னா நாங்க நம்பணுமா? உன் இஷ்டத்துக்கு நீ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, அதுக்காக மீனாவை நாங்க வேலையை விட்டு நிறுத்திட்டு வீட்ல சமைக்க விடணும்னு நினைக்கிறியா? நீ வேணா உட்கார்ந்து சமைச்சுக்க. ஆனா இந்த மாதிரி முத்து, மீனா லைஃப்ல நீ தலையிடவே கூடாது. இதுதான் உனக்கு லாஸ்ட். இதுக்கு மேல தலையிட்டேன்னா இப்பவே இந்த 75,000 ரூபாய் எடுத்து வை. அது மட்டும் இல்லாம முத்து, இங்க மனோஜ்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் நீ எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு. அதுக்கப்புறம் மீனா வீட்ல இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சக்கை போடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து விஜயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா இங்க மீனாவோட பணமும் முத்துவோட பணம்தான் இங்க வீடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல கொட்டி கிடக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வர்றப்போ இங்க முதல்ல காசு எடுக்குற ஆளு முத்து, மீனா மட்டும்தான். ஆனா அது எதையுமே வந்து கணக்கே வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா வந்து கணக்குல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கணக்கா வச்சிருக்க அண்ணாமலையுமே, இங்க பாரு விஜயா, இந்த மாதிரி முத்து, மீனா எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். நீ அப்படியே அந்த பணத்தை கொடுக்க செட்டில் பண்ண தயாரா இருக்கேன்னா இப்பவே சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மீனாவை இன்னைக்கே வேலையை விட்டு நிறுத்தி வீட்ல உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயாமே, நீங்க இப்படி சும்மா வளவளன்னு பேசாதீங்க. நமக்கு முதல்ல பையனை பார்க்க போகணும். வாங்க நம்ம கிளம்பலாம் ஹாஸ்பிடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு அவங்களும் பேக் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்து, மீனாவும் இங்க வேற எங்கேயும் போல, பரசுராமர் தான் காலையிலேயே கால் பண்ணி கூப்பிட்டதுனால டைரக்டா அவங்க வீட்டுக்குதான் போயிருப்பாங்க. அங்க போயிட்டு அந்த கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை பத்தி பேசிருப்பாங்க. அப்ப பரசுவமே வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்டையும் மீனாவை பார்த்து, கிட்டையும், இங்க பாருப்பா, அந்த மாப்பிள்ளையோட மாமா ரொம்பவே நல்லவரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீர்வரிசை எதுவும் நீங்க தர வேண்டாம், நீங்க உங்க பொண்ணுக்கு பண்றத பண்ணுங்க, சீர்வரிசையை நானே செய்றேன் என்றாரு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்க மாமா கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீ பேசும்போது நீங்களே இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள கூப்பிட்டேன்னு சொல்லி அவரும் சொல்றாங்க. உடனே முத்தும் மீனாவும், சரிப்பா, நீங்க சொல்லுங்க
அப்படின்னு சொல்லிட்டு இங்க கரெக்டா பிறவும் மணி கால் பண்ணும்போது இவங்களுமே வெளியில இருக்காங்க. அப்ப கரெக்டா பிறவும் மணியுமே இங்க டைரக்டா அந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க எந்த விஷயத்துலயும் இந்த கல்யாணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சீர்வரிசை எல்லாம் நான் செய்யப் போறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. துணிமணி மட்டும் நீங்க எடுத்தா போதும். மற்றபடி கட்டில், பீரோ இந்த மாதிரி, பிரிட்ஜ், டிவி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் என் மாப்பிள்ளைக்கு நான் தான் செய்வேன். அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கற விஷயத்தை இங்க கரெக்டா வந்து பரசுராமுமே ஸ்பீக்கர்ல போட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசிட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்க முத்து, என்ன இது? இது ரோகிணியோட மலேசியா மாமா குரல் மாதிரி இருக்கே, இவங்க டவுட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி இங்க முத்து ரொம்பவே டவுட் ஆகுறாரு. அதே நேரத்துல மீனாவுமே, ஏங்க நீங்க அந்த குரலை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்தை ரிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க பரசுராமருமே அந்த கால் பேசி முடிச்சிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் முத்து, மீனாவும் அட்டென்ட் டைம்ல இப்போ இங்க மாமான்னு ஒருத்தர் பேசுனாருல, அவரோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பரசுமே, இல்லையேப்பா, போட்டோ எதுவும் இல்லையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, அவர் பேசுனதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க முத்துமே லைட்டா வந்து பட்டும் படாம பேசுறாரு. ஏன்னா இது கல்யாண விஷயம் அப்படின்றதுனால எதையுமே ஓப்பனா பேசி பிரச்சனையை கிளப்பிடக் கூடாதுன்னு ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காரு. உடனே இந்த பக்கம் பரசுராமர் இருந்துகிட்டு, ஒன்னும் இல்லப்பா, அவர் இன்னைக்கு இந்த பீரோ கட்டி எல்லாம் எடுக்குறதுக்காக உங்க அண்ணன் கடைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது உங்களோட அண்ணன் கடைன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் எப்பவும் போல அந்த பேரை மட்டும் சொல்லி அங்க நான் போய் எடுக்க போறேன்னு சொன்னாரு. அப்படி நீங்க பாக்குறதா இருந்தா அங்க போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க அவரை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்க பரசுராமும் சொல்லி அனுப்புறாரு. உடனே இன்னொரு பக்கம் முத்து, மீனாவும் நம்ம டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒட்டுக்க கிளம்பி டைரக்டா இங்க மனோஜோட கடையை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இங்க மனோஜோட கடையில மனோஜ், ரோகிணி கிடையாது. ஆனா இது தெரியாத பிறவும் மணியும், எப்படியாவது இன்னைக்கு நாம டைரக்டா மனோஜோட கடைக்கு போறோம். அங்க போனது மட்டும் இல்லாம ரோகிணி பாப்பா மூலமா நிறைய பொருளை நம்ம ஆபர்ல வாங்குறோம் ன்னு சொல்லி பிறவும் மணி ஒரு பக்கம் பிளான் பண்ணிதான் அந்த கடைக்கு போறாரு. ஆனா அங்க போய் இங்க பிறவும் மணிக்கு ஆபர் கிடைக்குதா இல்ல ஆப் கிடைக்குதா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும். அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்களும் மனோஜ் கரெக்டா அந்த டேப்லெட் வாங்கிட்டு வெளில வந்து அந்த மெடிக்கல் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்றாங்க. அப்பதான் கதிருமே அந்த லைன்ல ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு 2 பேர்தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. 2 அட்வான்ஸா 20,000 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் குடி வரல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் சரி, அப்ப இவன் இதே வேலையாதான் இருக்கான், இந்த கதிரை மட்டும் நம்ம புடிச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்களுமே வந்து கதிரை பற்றி அந்த வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே இந்த பக்கம் கதிரோட போன் நம்பர் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு பர்மனென்ட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு எதுக்கும் நம்ம இங்க போய் செக் பண்ணி பார்த்தா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிக்காம போலீஸ்காரங்களும் இங்க கதிரை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத கதிருமே, அப்பா நல்ல வேலை, அந்த மனோஜ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தாலும் நமக்கு பிரச்சனைதான் போல இருக்கு, பேசாம இந்த ஊரை விட்டு கிளம்பி ஒரு 2 வருஷத்துக்கு வெளியூர்ல இருந்துட்டு வந்தாதான் இந்த தொந்தரவு இருக்காது
ஏன்னா 30 லட்சம் ரூபாய் என்பதே சாதாரண விஷயம் இல்லை. இவனை மாதிரி எந்த ஒரு முட்டா பையலும் நம்மகிட்ட 30 லட்சம் ரூபாய் ஏமாறலைன்னு சொல்லி கதிருமே ஒரு வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே அவங்களும் இருந்துகிட்டு, ஏங்க இப்ப நம்ம கடைசியா இடத்துக்கு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த வீடியோ முடிச்சிருவோங்க. அதுல ஒரு 2-3 லட்சம் கிடைச்சதுனாலே போதும். அட்வான்ஸ் வாங்குற மாதிரி வாங்கிட்டு ஓட்டிருவோம். லாஸ் ஆனா 20,000 ரூபாய் தான் லாஸ் ஆகப் போகுது. அப்புறம் என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அதே இடத்துக்கு போலீஸ் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் கதிரோட வீட்டு கதவை தட்டி, நீங்க தான் கதிர் அப்படின்ற மாதிரி கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் கதிருமே போலீஸ்காரங்களை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. அதே நேரம் கதிரோட வைஃப்மே, சார் உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப போலீஸ்காரங்களே, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, இங்க கதிர் ஒருத்தரை நாங்க தேடி வந்தோம். அது உங்க ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், இவர்தான் கதிர். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்களும், ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன கேஸ் விஷயமா அவரை பற்றி நாங்க விசாரிக்கணும். கொஞ்சம் நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா கதிரும் கதிரோட வைஃப்பும், இங்க பாருங்க சார், நாங்க எந்த தப்பும் பண்ணலையே, நாங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்களும், யாரு நீங்க எந்த தப்பும் பண்ணலையா, வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்னு பேர்ல சொந்த வீடு கொடுக்கிறேன் விக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி எவ்வளவு பேர்ட்ட பணத்தை ஏமாத்தி இருப்பீங்க. நீங்க கடைசியா ஏமாத்துனீங்கல்ல 30 லட்சம் ரூபாய். அந்த சம்பந்தப்பட்ட கேஸையுமே நாங்க எடுத்துக்கிட்டோம். இதனால உங்க 2 பேரும் மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க 2 பேரும் வந்துதான் ஆகணும் சொல்லிட்டு இங்க கதிரையும் கதிரோட வைப்பையும் போலீஸ்காரங்க ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி டைரக்டா அங்க ஸ்டேஷனுக்கோ கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு முத்து மீனாவும் சேர்ந்துட்டு, இங்க எப்படியாவது பிரவுன் மணியை பார்க்கணுங்க இருக்காங்க. அதற்காக அவங்களுமே மனோஜ் இந்த கடையை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சப்போஸ் அங்க போயிட்டு இந்த பக்கம் வந்து பரவுன் மணிதான் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா முத்து மீனாவை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.